ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபோட்டோஷாப் தமிழனில் இன்றைக்கி நாம் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஃபோட்டோஷாப்பில் வீடியோ வர காரணம் என்னால் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியல, அதனால தான் வீடியோ வரல. இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் கற்றுக்குவீங்க. கிளிப்பிங் மாஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கிளிப்பிங் மாஸ்க்னால் ஒரு ஃபோட்டோ கிளிப் பண்ணி விட்டால் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 2 இமேஜை யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜு, அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த இமேஜ். இந்த 2 இமேஜ் வச்சு தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவே மேக் பண்ணுறோம். பாருங்கள் எப்படின்னு. நான் இதுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறேன், இதில் எப்படி கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போகிறேங்கிறது தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் இருக்கிற மாதிரி, அதாவது செல்ஃபோன் ஃப்ரேம் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் தான் நம்ம கிளிப்பிங் மாஸ்க்கை யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இதை நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், லேயர் 1 இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொண்டு வாங்க. இதில் இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு நான் அதை மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. இப்போது லேயர் 1 லேயர் 2 இருக்குது. லேயர் 1லேயும் ஒரு ஃபோட்டோ இருக்குது, லேயர் 2லேயும் ஒரு ஃபோட்டோ இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த லேயர் 2 இருக்கு இல்லையா, அதை நான் கீழே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு போய்க்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இந்த இமேஜில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த சப்ஜெக்ட் தெரிகிற மாதிரி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன், லேயர் 2. இப்போ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தனியாக செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, இப்போது ஒரு டூப்ளிகேட் காப்பி லேயர் 3 அப்படின்னு வந்திருக்கும். இதை ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போய்க்கிறேன். இப்போ லேயர் 1 கீழே இருக்கும், லேயர் 3ங்கிறது மேலே இருக்கும். இப்போது இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு லேயர் 1 செலக்ட் பண்ணி விட்டுட்டேன். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு லேயர் தம்ப்நெயில்னு காட்டுச்சு இல்லையா, அதில் ஒரு கிளிக் தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, லேயர் 3ல் போயிட்டு எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஷார்ட்கட் இ. அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த அவுட் சைடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழிச்சு விட்ருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க்கு யூஸ் பண்ணாமல் இப்போ வெளியே இப்படி காட்டுது இல்லையா, இதுக்கு இப்போ நான் கிளிப்பிங் மாஸ்க் போட போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க். அவ்வளோதான். அழகாக உங்களுக்கு இமேஜ் கூட கிளிப் ஆயிடுச்சு. ஈஸியாக உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் மாஸ்க் போட்டு பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.